ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பாரதி கண்ணம்மா. இன்னைக்கு எபிசோடில் வந்த செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ரோஹித் மறுபடியும் ஷர்மிளாவை பார்த்து பேசுறதுக்காக போகிறாரு. ஷர்மிளா சொல்கிறாங்க, நீ இன்னும் இங்கே தான் சுற்றிட்டு இருக்கிறியா, என் கண்ணு முன்னாடியே நிற்கக்கூடாது, இங்கேருந்து போயிரு அப்படின்னு திட்டுறாங்க. சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுங்க அத்தை அப்படின்னு ரோஹித் சொல்கிறாரு. அத்தனை கூப்பிட்டேன்னா எனக்கு கெட்ட கோபம் வந்துடும், நீ சரியான 420 ஃப்ராட் அப்படின்னு திட்டுறாங்க. நீ பெரிய பிஸ்னஸ்மேன், உன்கிட்ட நிறைய சொத்து இருக்கு அப்படின்றதுக்காக தான் என் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நான் நினைச்சேன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. உன்னை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, நீ ரொம்ப நல்லவன் நம்பினேன், அதே மாதிரி என்னோட பொண்ணு மேல நீ ரொம்ப அன்பா இருந்த, அது எல்லாமே உண்மைன்னு நினைச்சுதான் என் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணினேன் அப்படின்னு ஷர்மிளா சொல்றாங்க. ஆனா நீ எங்க எல்லாரையும் பிளான் பண்ணி ஏமாத்திருக்கிறேல, என் கண்ணு முன்னாடியே நிக்காத அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீ இந்த இடத்த விட்டு போறியா இல்ல நான் போலீஸ்க்கு கால் பண்ணட்டுமா அப்படின்னு மிரட்டுறாங்க. நானே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் இப்ப அங்கிருந்து போயிடுறாரு. அடுத்ததான் ஹாஸ்பிட்டல்ல நடக்கிறத காமிக்கிறாங்க. வேணுவோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் டாக்டர் இப்போ பாரதிட்ட கொடுக்குறாரு. உங்க அப்பாவுக்கு ஸ்டொமக் கேன்சர் இருக்கு, அதுவும் அவர் இப்போ செகண்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறாரு அப்படின்னு டாக்டர் சொல்றது கேட்ட உடனே பாரதிக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. அவர் செகண்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறதுனால ரத்த வாந்திலாம் எடுத்திருப்பாரு, உங்க குடும்பத்துல யாருக்கும் தெரியாதா அப்படின்னு கேட்கிறாரு டாக்டர். பாரதி இப்போ அந்த ரூம்ல இருந்து வெளியில வந்துடுறாரு. வேணுவோட ரிப்போர்ட் எடுத்து பார்த்துட்டு இருக்கிறாரு. வெண்பா இப்போ அங்க வராங்க. பாரதி டபுள் மைண்டுக்காரன், நம்மள கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஏதாவது யோசிச்சு வேணான்னு கூட சொல்லுவான் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அவங்க அப்பாவை நான் காப்பாத்திருக்கிறேன், அந்த நன்றி கடனுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அவன்கிட்ட நம்ம சொல்லிட்டே இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. பாரதி பார்த்து பேசுறதுக்காக வெண்பா இப்ப வராங்க. பாரதி யார் ஒருத்தவங்களும் செஞ்ச உதவிய சொல்லி காமிச்சிட்டே இருக்க மாட்டாங்க, இருந்தாலும் நான் சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. உனக்கே தெரியும், உன்னோட அப்பாவோட உயிரை நான் தான் காப்பாத்திருக்கிறேன், அந்த நன்றி கடனுக்கு பிராய்ச்சித்தம் செய்யறதுக்காகவாவது நீ என்னோட கழுத்துல தாலி கட்டணும் பாரதி அப்படின்னு சொல்றாங்க. கடி நான் இதை பத்தி பேசுறேன்னு நினைக்காத, இருந்தாலும் உனக்கு ஞாபகப்படுத்தணும்ல, அதுக்காக தான் சொன்னேன் அப்படின்னு வெண்பா சொல்றாங்க. அதான் அன்னைக்கே நான் சரின்னு சொல்லிட்டேன்ல, நான் எந்த மனநிலைமையில இருக்கிறேன், இப்ப வந்து இதை பத்தி பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பாரதி கோபப்படுறாரு. சரி பாரதி, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன், நான் அதுக்கப்புறமா போன் பண்ணிக்கிறேன், மறந்துடாத பாரதி நான் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க வெண்பா. இவ வேற நேரம் கட்ட நேரத்துல தேவையில்லாம இம்சை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு பாரதி நினைக்கிறாரு. அதுக்கப்புறமா அவங்க குடும்பத்துல இருக்க எல்லார்ட்டையுமே பாரதி இப்ப பேசுறாரு. டாக்டர் என்ன சொன்னாரு அப்படின்னு அகிலன் கேக்குறாரு. இன்னைக்கு வரைக்கும் நம்ம எல்லாரும் ஒரே குடும்பத்துல ஒற்றுமையா இருக்கிறோம் அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா அது எல்லாம் பொய் அப்படின்னு சொல்றாரு பாரதி. என்ன சொல்ற பாரதி, எங்களுக்கு எதுவும் புரியல அப்படின்னு சௌந்தர்யா கேக்குறாங்க. அப்பாவுக்கு ஸ்டொமக் கேன்சர் இருக்கு, அதுவும் அவர் இப்போ செகண்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறாரு அப்படின்னு பாரதி சொல்றாரு. உங்களுக்கு இது தெரியுமாமா அப்படின்னு பாரதி கேட்கிறாரு. சத்தியமா எனக்கு தெரியாதுடா அப்படின்னு சௌந்தர்யா அழுறாங்க. பாரதி சொல்றாரு, எனக்கு இப்போதைக்கு அப்பா மேல கோபம் தாமா வருது, அவர் எதுக்காக இந்த உண்மையை மறைச்சாருமா அப்படின்னு கேட்கிறாரு. நான் ஒரு முடிவு பண்ணிருக்கிறேன், நம்ம குடும்பத்துல இருக்க எல்லாருக்கும் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் இப்பவே பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. இது என்னோட முடிவு, யாருமே நோ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. பண்ண மாட்ட பாரதி சொல்றாரு. உனக்கும் லட்சுமிக்கும் சேர்த்துதான் மெடிக்கல் செக்அப் எடுக்க சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நர்ஸ் வந்து இப்போ மெடிக்கல் செக்அப்காக கூப்பிடுறாங்க. எல்லாரோட பிளட் சாம்பிளையும் கலெக்ட் பண்ணிடுறாங்க. லட்சுமி ஹேமா 2 பேரோட பிளட் சாம்பிள இப்போ நர்ஸ் வந்து பாரதி கையில கொடுக்குறாங்க. பாரதி அவர் டெஸ்ட் கொடுத்த லேபுக்கு போன் பண்ணி சொல்றாரு. ஹேமா லட்சுமி 2 பேரோட பிளட் சாம்பிளை நான் இப்ப எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே கிளம்பி வந்தா கரெக்டா இருக்கும் டாக்டர் அப்படின்னு அங்க இருக்கிறவங்களும் சொல்லிடுறாங்க. பாரதி இப்போ மனசுல நினைக்கிறாரு, இந்த டெஸ்ட் ரிசல்ட் மட்டும் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறமா என்னோட சந்தேகம் கரெக்டா இல்ல கண்ணம்மா தான் கரெக்டான்றது தெரிய வந்துரும் அப்படின்னு நினைக்கிறாரு. உண்மையாவே லட்சுமி ஹேமா 2 பேரும் என்னோட குழந்தைகளா இல்லையா அப்படின்ற உண்மை சீக்கிரமாவே தெரிய வந்துரும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. பாரதிக்கு எல்லா உண்மையும் தெரிய வரப்போகுதா, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.